வணக்கம் நண்பர்களே, என் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் சிட்னியின் மெரிலாண்ட்ஸ் பகுதியில் உள்ள ஹோல்ட்ராய்ட் காட்டன்ஸ் இல் நடைபெற்ற சித்திரை புத்தாண்டு 2026 கொண்டாட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இங்கு இருக்கும் சூழல் மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கிறது. இந்த விழா சிட்னி தமிழ் மக்களை ஒன்றாக இணைக்கும் ஒரு அழகான நிகழ்வாக உள்ளது. குடும்பங்கள், குழந்தைகள், நண்பர்கள் என்று பலரும் இன்றிங்கு வந்து இந்த புத்தாண்டு விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகின்றனர். இங்கே சிறுவர்களுக்கான பலவிதமான விளையாட்டுகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன. குழந்தைகள் சிரித்துக்கொண்டும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டும் இருப்பதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு தனி சந்தோஷம் கிடைக்கிறது. அதோடு லைவ் பேண்ட் மியூசிக் இந்த விழாவுக்கு இன்னும் அதிக உயிர் கொடுக்கிறது. இசை ஒலிக்கும்போது மக்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அந்த தருணத்தை ரசித்து மகிழ்கிறார்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நம்முடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் சமூக ஒற்றுமையையும் அழகாக காட்டுகின்றன. தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு புதிய தொடக்கம், புதிய நம்பிக்கை, புதிய ஆசைகள், புதிய வெற்றிகள் தொடங்கும் நாள். அதனால்தான் இந்த நாள் ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்கும் மிகவும் முக்கியமானது. வெளிநாட்டில் இருந்தாலும் நம்முடைய கலாச்சாரத்தை மறக்காமல் அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்ல இந்த மாதிரியான விழாக்கள் மிகவும் அவசியம். இன்று இந்த அழகான தருணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம், முன்னேற்றம் அனைத்தையும் கொண்டு வரட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Where we are running a live concert of Vidya Walks on 30th of May 2026 Saturday in UNSW Roundhouse. So guys, book the tickets now. There's a special event discount running in right now, flash sale for all the event attendees. That's an event 20. You can use it to get your discounted tickets for today for 30th of May 2026. Thank you. நம்மோடு இணைந்திருக்கும் கவுன்சிலர் அவர்களுக்கு நம்முடைய அரங்கிற கைத்தட்டல்களை வழங்குவோம். அவர்கள் தொடர்ந்து நம்முடைய தமிழ் சமூகத்திற்காக பல சேவைகளை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Hey, how are you? Yeah, how are you? Yeah, good. They're lovely. I've got this one in my office already. Yes. Very similar. Bigger, very similar. So these are 16th century Yeah. art. Yeah, I got one. ஞான அசோகன் அவர்களை எக்ஸிபிஷன் நடக்கும் இடத்திற்கு செல்லுமாறு அறிவிக்கின்றோம். And directed by Dr. Yasodhara Bharati Sinkaraya. This dance studio caters students of all age groups across multiple locations, teaching them various Bollywood dances, dance fitness and yoga for all age groups.
Bollywood Dance Studio for such an energetic and vibrant performance. இந்த நிகழ்ச்சியை மீண்டும் சிறப்பாக்கத்தில் இந்த விழா மிகவும் சிறப்பாக நடப்பதற்கு முக்கிய காரணம் எங்களுடைய ஸ்பான்சர்ஸ். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியினை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய பிரைம் ஸ்பான்சர்ஸ் ஹில்ஸ் மெகாமார்ட், Civic Park Medical Centre, Excellent Jewellers, Raja Supermarket, Pendle Hill Fish Market, Sydney Wide Home, Luxury Jewellers, Sydney Palamudil Chole, King Spice Minimart. அத்தோடு எங்களுக்கு நியூ சிந்து அவர்களும் தங்களுடைய ஆதரவை வழங்கி வருகின்றார்கள். அவர்களுக்கு எமது நன்றி. இப்பொழுது உங்களுக்காக இசை நிகழ்ச்சி காத்திருக்கின்றது. அதனை தொகுத்து வழங்குவதற்காக திரு செந்தில் வாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் அகலவன் ஸ்ரீ மற்றும் Sivasni Sivadasan. நன்றி வணக்கம். நன்றி அகலவன், நன்றி சுவாசினி. அந்த சங்கீத நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்னர் யாழ் பல்கலைக்கழக மருத்துவப்பீட பழைய மாணவர்கள் வழங்கும் ஒரு தகவல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை தருவதற்காக இங்கே டாக்டர் நலாயினி சுகிர்தன், டாக்டர் கலா ஜீவகுமார் அவர்கள் புறத்தில் அமைந்துள்ளது. நாங்கள் இன்று 3 விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று முதலுதவி. இந்த முதலுதவி என்பது நீங்கள் இங்கு உங்களுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் அல்லது ஏதாவது உங்களுக்கு இயலாமல் இருந்தால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அதற்குரிய முதலுதவி வழங்குவதுடன் அதற்கு அடுத்த நடவடிக்கைகளையும் செய்வோம். அடுத்து நாங்கள் 2 ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங், அதாவது உங்களோட சுகரை செக் பண்ணி அல்லது உங்களுக்கு ஹை ரிஸ்க் இருக்கின்றதா என்பதை செக் பண்ணி அந்த டெஸ்ட் ஒன்றும். அதனை விட லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், இது பலரும் கேள்விப்படாத விடயமாக இருக்கும். சுகரை பற்றி நலாயினி விரிவாக கூறுவார். நான் அந்த லங் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாருக்கும் அல்ல, சிலருக்கு மட்டும், அதாவது நீங்கள் தொடர்ந்து இருமுறீர்கள் அல்லது ஒரு 3 மாதத்திற்கு மேலாக உங்களுக்கு இருமல் இருக்கின்றது என்றால், அல்லது நீங்கள் ஒரு சின்ன விடயங்களை செய்யும் பொழுதும் உங்களுக்கு ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் அல்லது உங்களுக்கு ஒரு மூச்சு வாங்குகிற தன்மை, இல்லை என்றால் உங்களுக்கு ஒரு நெஞ்சுக்குள்ள ஒரு கஷ்டமாக இருக்கிற நிலைமை அப்படி இருந்தால், ஆனால் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் தான் முதலாவதாக வரும். அதனை நீங்கள் செக் பண்ணிய பின்பு உங்களுக்கு மீண்டும் அந்த இன்னொரு ஒரு டஸ்டி என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாரிஸ் பார்க் அக்கௌண்டிங்லேருந்து வந்திருக்கிறோம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் குரு, எப்படி இருக்கிறீங்க? இருக்கோம், நல்லா இருக்கும். சந்தோஷம் உங்களை இந்த சிட்னியில் சித்திரை புத்தாண்டில் சிட்னி வர்த்தகர்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை நடத்துகிற நிகழ்வில் சந்திக்கிறதுல மாற்ற மகிழ்ச்சி. சொல்லுங்க. நீங்கள் இப்போ மெல்பர்ன்லேருந்து சிட்னி மட்டும் வந்திருக்கீங்களா? ஒரு ஸ்டால் ஒன்று வச்சுருக்கீங்களா? என்ன உங்களோட ரேடியோ? இது ஒரு வானொலி அப்ளிகேஷன், வானொலி செயலி சவுத் ரேடியோஸ் அப்படிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 650க்கும் மேற்பட்ட தமிழ் வானொலிகளை கேட்கலாம். இலங்கை இந்திய தமிழ் வானொலிகள், அது மட்டுமன்றி தனிய பாட்காஸ்ட் ஒலியோடி தொகுப்புகளுக்காக தனியான பகுதி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இலங்கை இந்திய உலக உள்ளூர் வானொலிகள் எல்லாமே வரும். ஒரு காரில் விசேடமாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவிங் பண்ணிக்க மொபைல் ஃபோனை டச் பண்ணாலே பிரச்சனை ஆகிடும், பெனால்டிஸ் எல்லாம் வரும். அப்போ அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்கிறது, ஆட்டோ கம்பேட்டபிலிட்டி, ஆப்பிள் கார்ப்ளே, இந்த வசதிகள் எல்லாமே இருக்கிறது. நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு மேப் ஒரு பக்கம் வேலை செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வானொலி பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏஆர் ரகுமானோட பாடல்கள், இளையராஜா, இப்படி ஒவ்வொரு இசையமைப்பாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் தனித்தனியான வானொலிகள் இருக்குது. அப்போ உங்களோட டேஸ்ட், உங்களோட இசை சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை கேட்டு பகிர்ந்து கொண்டு இருக்கலாம். பக்கத்தில் எங்களோட நண்பனோட சரூபன், அவர் ஒரே பாடசாலையில் படிக்கிறாங்க. அப்போ நிட்டன் ஷாய் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா டீ இருக்கலாம், ஃபில்டர் காஃபி, அது மட்டுமன்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெர்பல் டீ, இந்த மாதிரி இலங்கை இந்தியா ஒரு மிக்ஸ்ட் கம்பைனாக ஒரு மெஷினில் தரமாக இங்கே வழங்கி கொண்டிருக்கிறார். உங்களோட விசேட வைபவங்களுக்கு நீங்கள் நியூ சவுத் வேல்ஸில் தேவை அப்படின்னு சொன்னால் சரூபனை நிட்டன் ஷாய் அதை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவற்றை இலக்கம் 0432 061 564 0432 061 564. ஓகே.
ரேடியோன்னா ரேடியோ சேனல் இந்த ஃப்ரீக்வன்சி என்னது? இது வந்து ஆன்லைன் பேஸ். என்னென்னு சொன்னால் இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஒரு பெரிய நாடு. தனி ஒரு ஃப்ரீக்வன்சியில் வந்து இப்போ டார்கெட் பண்ணி வந்து ஒரு எஃப்எம் ரேடியோவோ அல்லது நரோ கேஸ்டிங்கோ வந்து செய்ய முடியாது. காரணம் வந்து ஃபீஸபிள், அதாவது செயற்படுத்துறதுக்குரிய செலவு வந்து அதிகம். அதால் இப்போ எல்லாரும் தெரியும், நீங்கள் டிக்டாக் வச்சுருப்பீங்க, ஃபேஸ்புக் வச்சுருப்பீங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டிக்டாக் பிரபல்யம், ஃபேஸ்புக் பிரபல்யம். அந்த மாதிரி நாங்கள் இப்போ இதில் தான் நீங்கள் வந்து மொபைல் அப்ளிகேஷனில் வந்து கேட்கலாம். ஓகே ஓகே ஓகே, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரியா, சந்தோஷம். உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். வந்து நன்றி. வணக்கம், உங்களோட பேர் என்ன? என் பேர் ராதா. ஓகே, நீங்கள் பெண்கள் தனித்துவ தமிழ் பெண்கள் ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே. ஸ்டோலில் என்னதுக்கு வேறு வந்திருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டோல் போட்டிருக்கீங்க. இதை நாங்கள் எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தி இதில் பலரும் சேர்றதுக்கு, பெண்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு, குறிப்பாக ஏஜ் கேர், சைல்ட் கேர் அப்படியானதுகளுக்கு. இப்போ அண்மையில் வந்தவர்கள், ஓட்டில் வந்தவர்கள், மனைவி குடும்பங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆங்கில வகுப்புகள், யோகா பயிற்சி, இந்த வேலை வாய்ப்புகள் அல்லது பல ஒவ்வொரு ஃப்ரைடேயும் நாங்கள் 9:30 12:30 மட்டும் கிளாஸஸ் செஷன்ஸ் நடக்கும். அதில் வந்து பிரமுகர்கள் வந்து கதை விசேஷம் கொடுத்து கொண்டிருக்கீங்க. கோயிலேருந்து வர்றீங்களா இல்லை என்ன? இல்லை, தாயகன் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் சார்பாக புத்தாண்டு நேரத்திலே வரும் விருந்தினர்களுக்கு கை விசேஷம் கொடுத்து மகிழ்விப்பது தாயகத்தினுடைய விருப்பம். ஓகே, ஒவ்வொரு வருஷம் கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இது அரிசி முறுக்கு, அரிசி மாவும் உளுத்த மாவும் சேர்ந்து கலந்து மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன பேர்? உங்களோட பேர் என்னது சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்றீங்க? முறுக்கு சொல்றீங்களோ? முறுக்கு சொல்றது வர்ற எல்லாருக்கும் கொடுக்குறீங்களோ என்ன மாதிரி? இதில் முடியும் வரைக்கும் எடுத்து சாப்பிட்டு போகலாம், முடிஞ்ச அப்புறம் ஒன்றும் செய்யலாது. முடியும் வரைக்கும் எடுத்து சாப்பிடலாம், முடிஞ்சதுண்டா ஒன்றும் செய்யலாது. ஃப்ரீயாக கொடுத்து கொண்டிருக்கோம். வாழ்த்துக்கள். பாரம்பரிய எங்களோட ஈழத்தில் இருந்து பாரம்பரிய பலகாரங்கள், அதாவது உணவுகள், பைத்தம் உருண்டை, அரியதுரம், ஹொக்கி, முறுக்கு, லட்டு, அப்படி பலவிதமான பலகாரங்களையும் நாங்கள் தயாரித்து அதை நீங்கள் ருசி பார்த்து அதை எப்படி செய்வதென்று கேட்டு அறியலாம். அதுக்காகத்தான் இந்த இதை வச்சிருக்கிறோம். தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்துறோம். நன்றி. எங்களோட ஊரில் சாப்பிட்ட முறுக்கை நாங்கள் ஆஸ்திரேலியாவிலையும் சேர்ந்து எங்களோட அம்மாவை பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து செய்யணும். சந்தோஷமாக இருக்குது அப்படி சுற்றி சாப்பிட்றது. இதை நாங்களும் மற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு பழக நாங்கள் நினைக்கிறோம். It's K3 toys, K3 light up toys. So we sell kits like light up toys and bubble toys, educational toys and everything. Shakti, hi, close friend. Nice, vanakkam. You also doctor? Medical student. Future doctors, yeah. Dr. Manamohan here. Yeah, we saw Dr. Manamohan, and it's really good working with all the other doctors here as well. Okay, thank you. Hello, vanakkam. நான் தான் குரு. உங்களோட பேர் என்ன? என் பேர் டாக்டர் நலாயினி சுகிர்தன். நீங்கள் எந்த சபாபில் வேலை செய்கிறீங்க? நான் துங்காவி பிரிட்ஜ் மெடிக்கல் ப்ராக்டிஸில் வேலை செய்கிறேன். துங்காவி என்ற சபையில் வெஸ்டர்ன் சிட்னியில் இருக்கின்ற துங்காவி என்ற சபையில் வேலை செய்கிறேன். நானும் ஒரு யாழ் பல்கலைக்கழகத்தில் படித்து மருத்துவ பீடத்தில் படித்து வெளியேறிய ஒரு மருத்துவ பீட மாணவர்கள். அதனால் தான் நீங்கள் பார்த்தீர்கள் எல்லாரும் ஒரு பச்சை நிற இந்த டிஷர்ட்டை அணிந்திருக்கின்றோம், எங்களை இனங்கண்டு கொள்வதற்காக இலப்பில். அது எங்கள் ஒரு விழிப்புணர்வுக்குமாகத்தான். வணக்கம். நாங்கள் இந்த சிட்னி தமிழர் சித்திரை புத்தாண்டு விழாவில் நாங்கள் யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய மருத்துவ பீட வைத்தியர்கள் நாங்கள் இவர்களுக்கு முதலுதவி
இப்படி இங்கு காயப்பட்டவர்களுக்கு முதலுதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் ஸ்க்ரீனிங், அதாவது டயபிட்டிஸ் மற்றும் லங்ஸ் டிசீஸ், அதாவது நுரையீரலில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை கண்டறிவதற்குரிய பரிசோதனையையும் நாங்கள் இங்கு செய்கின்றோம். ஆமாம், இது முற்றிலும் இலவசம். நாங்கள் இது ஒரு இதற்கு நீங்கள் ஒன்றும் பே பண்ண தேவையில்லை. இதில் யார் செய்ய வேண்டும் என்றால் இந்த பரிசோதனைகளை இப்போ நீங்கள் குடும்ப வைத்தியரிடம் ரெகுலராக போய் செக் பண்ணுவவர்களுக்கு தேவையில்லை, ஏனென்றால் அவர்கள் கட்டாயமாக அதில் செய்திருப்பார்கள். ஆனாலும் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழுகின்ற பலர் இப்படியான சோதனைகளை பெரிதாக செய்வதில்லை. அப்போது நாங்கள் எங்களுக்கு இப்போ புலம்பெயர்ந்து வந்து இருக்கின்ற தெற்காசியாவில் இருக்கின்ற தெற்காசியா பிராந்தியத்திலிருந்து வந்து இங்கே இருக்கின்ற ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற பலருக்கு இந்த சலரோகம் என்று சொல்லப்படுகின்ற டயபிட்டிஸ் கூடுதலாக காணப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த நோய் வருவதற்குரிய வாய்ப்பு ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்றவரை விட அதிகமாக இருக்கின்றது, 2 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் அவர்களுக்கு இந்த குருதி பரிசோதனையை செய்து அப்படி அவர்களுக்கு சீனி வருத்தம், அதாவது டயபிட்டிஸ் இருப்பதென்று இனங்கென்றால் நாங்கள் அவர்களுடைய குடும்ப வைத்தியருக்கு நாங்கள் இங்கிருந்து அனுப்புவோம். அதனால் தான் இந்த பரிசோதனையை இன்று செய்கின்றோம். அது ஒரு பரிசோதனை, சீனியை சோதிப்பது. மற்றது லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அதாவது ஸ்பைரோமெட்ரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மெஷின் மூலம் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை செய்கின்றோம். அது செய்வதன் மூலம் என்னென்றால் இந்த புகைப்பிடிப்பவர்கள் போன்றவர்களுக்கு அவர்களுடைய நுரையீரல் எவ்வாறு வேலை செய்கின்றது, அது சில பேருக்கு நீங்கள் பார்த்தீர்கள் சொல்லுவார்கள் அடிக்கடி எங்களுக்கு களைக்கின்றது, மூச்சு வாங்குகின்றது. மற்றது ஸ்மோக் பண்ணுறவர்கள் எல்லாத்தையும் ஸ்மோக் பண்ணி ஒரு 10 வருஷம் ஸ்மோக் பண்ணி போட்டு விட்டிருந்தால் கூட அவர்களுக்கு நுரையீரலில் சில பாதிப்புகள் இருக்கும். அப்போ நாங்கள் அவர்களை இனங்கண்டு நாங்கள் அவர்களுடைய குடும்ப வைத்தியரிடம் அனுப்பி அவர்கள் மேலதிக சிகிச்சையை பெறுவதற்கு உதவி செய்வோம். அப்போ இன்று நாங்கள் செய்கின்ற சோதனை அனைத்துமே இலவசம். எனவே நீங்கள் இங்கு வந்திருக்கின்றவர்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்வது, இங்கு வந்து இந்த பரிசோதனைகளை செய்து இந்த பயண சேவையை பெற்றுக்கொள்ளுமாறு, மற்றும் யாரும் காயப்பட்டால் ஏதாவது மருத்துவ உதவி தேவை என்றால் இங்கு வந்தால் நாங்கள் அதற்குரிய மருத்துவ சிகிச்சையையும் அளிப்போம். இந்த சந்தர்ப்பத்திற்கு வாய்ப்புக்கும் நன்றி கூறி ஆஸ்திரேலியாவில் வாழுகின்ற யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்கள் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி நன்றி. வணக்கம். உங்களோட கடைக்கு என்ன பேர்? எங்களோட கடைக்கு பேர் குட் லுக். குட் லுக். ஓகே, வீட்டில் வச்சு சரி. உங்களோட கடைக்கு ஃபோன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது சொல்ல முடியும்? எங்கள்கிட்ட பிஸ்னஸ் கார்டு இருக்குது. எங்கள்கிட்ட சாரீஸ், டாப்ஸு எல்லாமே இருக்குது. கொஞ்ச நாள் போக ஹாஃப் சார் கடையை பற்றி எதுவும் சொல்ல போகிறீங்க? கடையை பற்றி சொல்லுங்க, ரொம்ப சத்தமாக இருக்கு. I'm coming from, so this is all traditional Tamil art. My mom is an artist. She's been an artist for 25 years, and so these are all hand painted by her. This is Tanjavur painting, which is a 16th century artwork from Tamil Nadu, and every painting that you see here takes around a month to finish. It has 22 karat gold foil, teakwood frame, and it's a work of art, and it's a pride of Tamil. Do you have any shop or like website? Or yes, we do have a website, and we're based out in Macquarie Park, where we also have What's like your at home website name? shrijayarts.com. You have any contact number? Yes, I do have a contact detail. This is my contact number. Go on, 1 minute. Hi. வணக்கம் சொல்கிறீர்களா? வணக்கம். எல்லாரும் பலகாரம் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. வேலை உயர்த்தி எல்லாருக்கும் ஒரு ஆசி பிளஸிங் கொடுக்குறீங்களா? முருகா, ரைஸ் யுவர் வேல். எங்கள் கரகோஷம் எங்கள் பால முருகனுக்கு. ரைட், அதில் நில்லும்போ முருகா, நடந்து செல்ல நடை நடந்து
அடுத்தது த்ரேஷா கெல்சி, தமிழ் சிறுமியாக. வாருங்கள் த்ரேஷா. வாவ், எங்கே உங்கள் கரகோஷம்? வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க, வணக்கம் சொல்லுங்க, சொல்லுங்க வணக்கம். வணக்கம். இது இந்த சித்திரை திருவிழாவிற்கு காண வந்த ஒரு தமிழ் கலாச்சார குடும்பத்தின் சிறுமி. எங்கே உங்கள் கரகோஷம்? த்ரேஷா கெல்சி. வணக்கம் சொல்லு. வணக்கம். நன்றி தமிழ் சிறுமி. அழகான பாவாடை சட்டையுடன். யார் இந்த பாவாடை சட்டை போட்டு விட்டது பிள்ளைக்கு? யார் போட்டு விட்டது? மம்மியா, அம்மாவா? சரி, நன்றி. இது என்னுடைய பேர குழந்தை. அடுத்தது நாம் அழைக்க இருப்பது ஒரு அவ்வை பாட்டி. வாருங்கள் அவ்வை பாட்டி. கேனிஷா திமோத்தி ஊச்சி. வாருங்கள் பாட்டி. கவனம் பாட்டி. ஐயோ விழுந்துடாதீங்க பாட்டி. பெரிய பேகும் பெரிய கரைச்சல் அப்பா. வாங்க, பேகும் விழுகுதப்பா. எங்கே உங்கள் கரகோஷம்? அவ்வை பாட்டிக்கு. பாட்டி வணக்கம். அவ்வையாரே, நீங்கள் நலமா? நலம். வெரி குட். அவைக்கு சரியா தலையை நரைச்சு போச்சு. அங்கே ஒரு நடந்துட்டு வாங்க பாப்போம். அப்படி போய் பொல்லு கவனம். பாட்டியை விட பாட்டியின் பேக் பெருசா கிடக்கு. பரவாயில்லை. நிறைய தமிழ் ஆத்தி சூடியும் கொன்றை வேந்தனும் அந்த பைக்குள் வைத்திருக்கிறார் ஔவை. நெல்லுங்கள் ஔவை. இதோ கடிகாரம் வந்துவிட்டது. வாருங்கள் கடிகாரம். கடிகாரம், நீங்களே பிந்தி வரலாமா? கடிகாரம் வாருங்கள். குழந்தைகள் அவர்கள் நேரம் தப்பி வந்துவிட்டார்கள். கடிகாரமாக தாமரை தர்மபுத்திரன். வணக்கம். அங்கே பாருங்கள். ஓ, அவர் எங்கே உங்கள் பலத்த கரகோஷம் காணாது. தட்டுங்கோ. குழந்தை பிள்ளைகள் இப்படி கஷ்டப்பட்டு வாராங்க. தட்டுங்கோ. அவைகள் இந்த கடிகாரத்தின் நேரத்தின்படிதான் பிள்ளை வந்திருக்கு. வணக்கம் கடிகாரம். வணக்கம். என்ன சொல்ல போறீங்க? பாவம் பிள்ளை கஷ்டப்பட்டு ஓடி வந்து பிந்தி வந்தபடியால் பிள்ளை கடிகாரத்தோடு நிற்கிறார். புத்தகம் வந்து விட்டார். அடுத்ததாக தாமரை தர்மபுத்திரன் 7.5 வயது. இந்த கடிகாரத்துக்கு 5.5 வயது தான். புத்தகம். வாருங்கள் தாமரை தர்மபுத்திரன். வாவ், தமிழ் பாடசாலையின் முன்பள்ளி. வணக்கம் புத்தகம். வணக்கம். ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தாரகை தர்மபுத்திரன். நான் யாரென்று தெரியுமா? நான் ஒரு புத்தகம். நூல் பலகல், ஓதுவது ஒளியேல் என்று ஔவையார் கூறுள்ளார். கற்றனை தூரும் மனக்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகின்றது. நீங்கள் என்னை தலை குனிந்து வாசித்தால் நான் உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். வாசிப்பு மனிதனை பூரணமாக்குகிறது. நன்றி, வணக்கம். என்ன ஒரு அருமையான புத்தகம் பார்த்தீர்களா? எத்தனை அழகான வரிகள். எங்கே இந்த புத்தகத்திற்கு இன்னொரு பலத்த கரகோஷம். பலத்த கரகோஷம் பத்தாது. தட்டுங்கோ, நல்லா இறுக்கி அடிச்சு தட்டுங்கோ. கேமரா அண்ணாவும் தட்டலாம் நல்லா. அடுத்து இவர் மணியண்ணா ரஜினிகாந்தோட பஞ்ச் டயலாக்காம். அது முதலே சொல்லி இருக்கிறார்கள். எங்கே இவர்கள் எல்லோருக்கும் உங்கள் பலத்த கரகோஷம். படத்தை எடுத்து விட்டீர்களா? அடுத்து இவ யாரு?
கிருஷ்ணன் எங்கேயோ ஓடி போய் வெண்ணெய் திருடி விட்டு இப்போதுதான் வந்திருக்கிறார். தடாதகை தர்மபுத்திரன் கிருஷ்ணா, வாருங்கள் கிருஷ்ணா. ஓ செல்ல குட்டி, வாங்கோ வாங்கோ, இந்த மயிலிறகை வடிவாக ஆட்டி காட்டுங்கோ. அச்சா கிருஷ்ணா, எங்கே போனீர்கள் கிருஷ்ணா? வெண்ணெய் திருடவா? வணக்கம் சொல்லுங்கோ. அச்சா குட்டி, இந்த மயிலிறகை காட்டுங்க எல்லாருக்கும் இருக்கா. எங்கே உங்கள் கரகோஷம்? எங்கள் கிருஷ்ணாவிற்கு இவருக்கு 3.5 வயது. நன்றி. அடுத்து நாங்கள் மேல் பிரிவை அழைக்க போகின்றோம். Hello, how are you? Hello, Happy New Year. Yeah, Happy New Year. What's your name? My name is Ashish. I'm Simran. We are from Play Team India. What's your shop name? Our shop's name is My Team India. My Team? India. Oh, Go nice. India. Oh, okay. If I want to order, how would I order? You simply go to our website www.myteamindia.com.au, or you can give us a call at 0423-092-989, or send us a message, text, or follow us on socials and message us there. We can take orders any way you want. Okay. So people who are very new right now, we are a small business of a husband and a wife, especially me making these beautiful gourmet pies in my kitchen. It's organically fresh, freshly made, no preservatives, no chemicals. It's great for healthy, with a nice flavor and something crispy. I think Simran did a very good job marrying the Aussie culture to the Indian flavors in this amazing pies. Yes. Okay. Thank you, and hopefully we can join again. Yeah, good luck. Thank you. Yeah, thank you. Like you said. இன்னைக்கு மெரிலாண்ட்ஸுக்கு வந்திருக்கிறோம். என்ன ஸ்டோர் வச்சிருக்கீங்க? நாங்கள் வந்து இன்றைக்கு வந்து எங்களோட கடையில் இருக்க தமிழாக்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம், அது இல்லாமல் கராம் சுண்டர் ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல், அது மாதிரி கொஞ்சம் 2-3 ஐட்டம் வச்சுருக்கோம். அது இல்லாமல் எங்களோட ஃபிசிக்கல் ஸ்டோர் வந்து 7 ஹில்ஸில் 7 ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, ஹில்ஸ் மெகா மார்ட். ஓப்பன் பண்ணி 9 மந்த்ஸாக நாங்கள் ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். சரி, இது மட்டும் தானே இருக்கும் இல்லை வேறு எல்லா பொருட்களும்? எல்லா பொருட்களுமே இருக்குது. ஸ்ரீலங்கன் க்ரோசரி, இந்தியன் ஸ்பைசஸ், இந்தியன் ரைஸ் வெரைட்டி, ஃப்ரோசன் ஐட்டம்ஸ். என்ன பேர்? ஹில்ஸ் மெகா மார்ட். அங்கே இருக்கு 7 ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட். ஒரு 9 மந்த்ஸாக ரன் பண்ணி கொண்டிருக்கோம். ஓகே, வாழ்த்துக்கள். ஓகேண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? இருக்கிறேன். நீங்கள் அங்கே இந்த ஸ்டோல் எல்லாம் வச்சிருக்கீங்களா? என்ன பேர் கடைக்கு பேர் செரின்ஸ் கிச்சன். எங்ககிட்ட எல்லாமே இருக்கு ஸ்டார்டிங்லேருந்து. நீங்கள் இப்படி ஸ்டோல்லாம் வைக்கிறீங்களோ? என்ன ஆன்லைனில் இருக்குது. இப்போதைக்கு ஆன்லைனில் தான் வச்சுட்டு இருக்கோம். கடை பார்த்துட்டு இருக்கோம். வீட்டை சமைச்சு கடைக்கிட்ட டெலிவரி பண்ணுறோம். இப்போ பர்த்டே வீடுகள், சாமந்திய வீடுகளுக்கெல்லாம் கரெக்ட். எல்லா ஃபங்க்ஷனும் எடுத்து பண்ணுறோம். பெரிய ஆர்டரும் எடுக்கிறீங்களா? ஆமாம். நாங்கள் வந்து இப்போதைக்கு மேரேஜ் மட்டும் பண்ணல, பட் எல்லாமே பண்ணிட்டோம். மேரேஜ் இன்னைக்கு கிடைக்கல, பட் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. அப்போ இப்போ நான் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு சொன்னால் என்ன ஃபோன் நம்பர், அட்ரஸ்? உங்களோட இது இருக்குது, இன்ஸ்டாகிராமோட இது இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் பண்ணினா எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் இது கேன் போஸ்ட் இட் ஹியர். வணக்கம். சிட்னி பழமுதிர்ச்சோலையிலிருந்து நான் வைஷாலி கதைக்கிறேன். நாங்கள் புது வருட கொண்டாட்டத்தில் நிற்கிறோம். ஆமாம், நாங்கள் வந்து மெரிலாண்ட்ஸில் இருக்க பார்க்கில் புது வருட கொண்டாட்டத்தில் இருக்கோம். இதுதான் எங்களோட முதல் ஸ்டால். இந்த வருஷம் தான் நாங்கள் கடை திறந்தோம், அதனால் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். இனி ஒவ்வொரு வருடமும் எல்லா இடத்துலையும் போட முயற்சிக்கிறோம். எல்லாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். வந்தவங்களுக்கும் மிக்க நன்றி. என்னென்ன சாப்பாடு இருக்கு எங்கள்கிட்ட? இப்போ பெரி பெரி சிக்கன் இருக்கு, பர்கர் இருக்கு, காஃபி ஸ்டேஷன் இருக்கு, ஜூஸ் இருக்கு, பேக்கரி இருக்கு, பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு, அண்ட் பிரியாணி, சிக்கன் அண்ட் மட்டன் பிரியாணி இருக்கு. அண்ட் வி ஹேவ் அதர் ஸ்டஃப், மொபைல் கேஸ் and umbrellas, tissue boxes. Yeah, thank you. நன்றி.